Morning, my dear friends. In a technical seriesல அக்ரிலிக் எமல்ஷன் எக்ஸ்டீரியர் பிரைமர் இதை எப்படி ஃபார்முலேஷன் பண்றது? அதனுடைய காஸ்டிங் என்ன? இப்போ இது எதுக்காக குடுத்திருக்கேன்னா, உங்கள்ட்ட உள்ள எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா என்ன? நீங்க அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா அத எப்படி அதுல என்னென்னலாம் குறைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கால்குலேட்டர நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா இப்ப அமல்ல உள்ள உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலால என்னென்ன குவான்டிட்டி போடுறீங்க? அடுத்தது அதனுடைய பிரைஸ் என்ன? ரா மெட்டீரியல் பிரைஸ் என்ன? இந்த 2த்தையும் நீங்க இதுல என்டர் பண்ணீங்க அப்படின்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி இந்த எக்ஸிஸ்டிங் ஃபார்முலால உள்ள குறைகள் என்ன அப்படிங்கிறத, நான் வந்து என்னுடைய மாஸ்டர் ஷீட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது மூலியமா அத எவாலுவேட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. இதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபார்முலா வேலிடேஷன் அப்படின்னு பேரு. அதாவது நீங்க குடுத்த இன்புட் என்ன? ஐ ஹவ் காட் மை ஓன் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆனா, இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா, காஸ்ட் எஸ்கலேட் ஆகும். நெறைய பேர் என்ட்ட என்ன பண்றாங்கன்னா, "சார் ஃபார்முலா குடுங்க, ஃபார்முலா குடுங்க, ஃபார்முலா குடுத்தா மட்டும் பத்தாது. அந்த ஃபார்முலா குடுத்தா, அது உங்களுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகணும். நான் குடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் அங்க கிடைக்கணும்." இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ, ஒரு புதுசா "இல்ல சார் எனக்கு இது தெரியவே தெரியாது." அப்படின்னா, அந்த இடத்துல நான் ஃபார்முலா குடுக்கறதுல ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏற்கனவே பிராக்டிஸ்ல இருக்கிறது 2வது நெறைய குவான்டிட்டி வாங்கி வச்சிருப்பீங்க. அத போய் அத மாத்து, இத மாத்துன்னு சொன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? உங்களுக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். காஸ்ட் வைஸ் அஃபெக்ட் ஆகும். தேவையில்லாத பட்ஜெட்ட பெருகிரும். அதனால தான் இந்த ரீவேலிடேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட இருக்கிற ஃபார்முலாவ இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ ஃபார்முலாவ பெர்ஃபெக்ட் பண்றது எப்படி? ஒண்ணு குவாலிட்டிய காம்ப்ரமைஸ் பண்ணாம காஸ்ட் எஃபெக்டிவா பண்றீங்களா? இது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாருமே காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்ன்றத முதல்ல மோட்டிவா எடுத்துக்கிறீங்களே ஒழிய, அத குவாலிட்டியா பண்ணணுன்ற நெனைப்பே இருக்கிறதே இல்ல. அது நான் நெறைய பேர்ட்ட நான் பார்க்கிறேன். ஸோ, அதனால நாம இந்த சமூகத்துக்கு குடுக்க வேண்டியது குவாலிட்டி ப்ராடக்ட். இந்த குவாலிட்டி எப்படி பிரிக்கிறது? அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ, குவாலிட்டி அப்டின்னா, டாப் குவாலிட்டி யாருமே வாங்க முடியாத குவாலிட்டி அப்டின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா? அதனால நீங்களே வந்து ஒரு 3 கிரேட் மாரி வச்சுக்கலாம். ஒண்ணு டாப் குவாலிட்டி. நான் என்ன சொல்றேனோ அப்படியே வேத வாக்கா எடுத்துட்டு, பக்கா ஸ்டாண்டர்டா பண்ணலாம். அது ஒண்ணு. ஆனா அது வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. ஸோ அது பிரீமியம் ப்ராடக்ட்டா நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். 2வது மாடரேட்டா. ஏன்னா நம்ம அதாவது காசுக்கேத்த தோசை தானே. ஸோ நீங்க காஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்ட குறைச்சீங்கன்னா, குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ற மாரி ஆயிடும். அப்போ குவாலிட்டிய காம்ப்ரமைஸ் பண்ணோம்னாக்கா, இருந்தாலும் பரவால்ல. ஒரு 6 மாசம் தாங்கினா கூட பரவால்ல. அப்படின்ற ஒரு கிளையன்ட் கூட நம்ம மத்தியில இருப்பாங்கன்றதுனால, நாம வந்து இந்த செகண்ட் குவாலிட்டி அப்படின்ற ஒரு இதுக்கு போக வேண்டியதா இருக்கு. மிகப்பெரிய கம்பெனியே அதனால தான் 3 விதமான, 4 விதமான கிரேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாரி ஒரு குவாலிட்டிய குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ, அப்போ இந்த குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது பேசிக்கான சில குவாலிட்டி கூட இல்லாம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாவ நாம ரீவேலிடேட் பண்றோம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த காஸ்டிங் கால்குலேட்டர்ல எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லித் தரேன். இப்ப என்ன பண்ணுங்கன்னாக்கா, இது அக்ரிலிக் எமல்ஷன் எக்ஸ்டீரியர் பிரைமருக்காக கொண்டு வந்தது. நெறைய பேருக்கு எக்ஸ்டீரியர் பிரைமர்னா என்ன? இன்டீரியர் பிரைமர்னா என்ன? அப்படின்றதே வித்தியாசமே தெரியாம, 2த்துக்கும் ஒரே மாரியே குடுத்துடுறீங்க. ஆனா, அத சுமக்கப் போறது யாரு அப்படின்னா, உங்களுடைய கிளையன்ட்ஸ் தான். ஸோ, அதனால ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸ்டீரியர் பிரைமர் பண்றக்கூடிய அதுல இன்கிரீடியன்ட்ஸ் வேற. இன்டீரியர்ல பிரைமர் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வேற. ஸோ, இந்த 2த்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனா, முக்காவாசி பேர் எக்ஸ்டீரியரே இன்டீரியராவும், இன்டீரியரே எக்ஸ்டீரியராவும் மாத்தி, மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பட் என்னுடைய செப்பரேட் லெக்சர் ஒண்ணு இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? எக்ஸ்டீரியர் ஏன் அடிக்கிறோம்? இன்டீரியர் ஏன் அடிக்கிறோம்? ஏன் 2 விதமான குவாலிட்டிய குடுக்குறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் இந்த ஃபார்முலேஷன் எக்ஸ்டீரியருக்கு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா, இப்ப இதுல வந்து ரா மெட்டீரியல் நான் குடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலேட்டர்ல நான் எந்த குவான்டிட்டியுமே குடுக்கல. ஆனா ஜெனரல் கைட்லைன்ஸ் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அதுல இருக்கும். டென்டேட்டிவா, அப்ராக்ஸிமேட்டா, ஜெனரலைஸ்டா குடுத்துருக்கேன்.
ஸோ, அப்போ அக்ரிலிக் எமல்ஷன் எக்ஸ்டீரியர் பிரைமர் பண்றப்போ, கண்டிப்பா நமக்கு வந்து வாட்டர்ன்றது தேவை. ஸோ, அதனுடைய பர்ப்பஸ் என்ன? டைட்டேனியம் டை ஆக்சைடு கண்டிப்பா தேவை. அத ரூட்டைல் போடுறதா, அனடைஸ் போடுறதா, அத காஸ்ட் பேசிஸ்ல தான் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இந்த ரூட்டைல் போடுறதுக்கும், அனடைஸ் போடுறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் செப்பரேட் லெக்சர்ல கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நுழைக்க முடியாது. அடுத்தது இந்த கால்சைட் எக்ஸ்டெண்டரும் எதுக்காக ஒரு வால்யூம்க்காகவும், ஒரு மேட் ஃபினிஷ்க்காகவும் அத கொண்டு வரும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்டர்னாக்கா தட் இஸ் சைனா கிளேலேருந்து, சிலிக்காலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையும் சோப் ஸ்டோன்லேருந்து எல்லாத்தையுமே டால்க்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்தது அக்ரிலிக் பைண்டர். இதுதான் ஃபில்ம் ஃபார்மரே. ஸோ இந்த எமல்ஷன்றது ரொம்ப முக்கியம். நான் பல பேருடைய ஃபார்முலால பார்த்துருக்கேன். என்ன பண்றீங்க அப்டின்னாக்கா, சும்மா மருந்து போடுறது மாரி அக்ரிலிக் எமல்ஷன துளியோண்டு போட்டுட்டு, வாட்டரையும், வெட்டிங் ஏஜென்ட்டையும் போட்டு தான் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த சாக்கிங் இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ உங்களுக்கு இந்த பிக்மென்ட் பைண்டர் ரேஷியோ அப்டிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதே மாரி பிக்மென்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? கிரிட்டிக்கல் பிக்மென்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? இத நான் சொல்ல வந்தா நீங்க என்ன பண்றீங்க, "சார் ரொம்ப தியரிட்டிக்கலா போட்டு போர் அடிக்கிறீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு வேணுங்கிறது ஃபார்முலேஷன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஸோ, இப்ப நம்ம ஒரு ஃபார்முலாவ ஸ்டாண்டர்டா குடுத்தாக்கா, "ஐயோ! அந்த குவாலிட்டி எனக்கு கட்டுப்படி ஆகாது." அப்படின்றீங்க. ஸோ, அதனால பேசிக்கா கொஞ்சம் அவேர்னஸ் வச்சுக்கங்க. ஒரு பொருள் நீங்க பண்றீங்கன்னா, உங்கள நம்பி தான் இந்த சமூகம் இருக்குன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா, இது என்டையர் குவாலிட்டியே உங்கள பேஸ் பண்ணி தான். அதனால வந்து நாம வந்து தரம் தாழ்ந்தவர்களாக ஆயிடக்கூடாது. நம்மளுடைய ப்ராடக்ட்னால. அதனால நம்ம இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் புரிஞ்சு பண்றது நல்லது. பெரும் முதலாளிகள்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனா உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கள புரிய வைங்க. அவங்கலாம் என்ன நெனப்புல இருக்காங்கன்னா, பல கெமிஸ்ட், பல டெக்னிக்கல் பீப்பிள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது தான் மேக்ஸிமம் நம்பிட்டு, அதுக்கப்புறம் கத்துக்காமலே வுட்டுர்றாங்க. நான் பல பேர பார்த்துருக்கேன். ஆ ஈவன் ரிட்டயர் ஆகுற ஸ்டேஜ்ல உள்ள சில கெமிஸ்ட், சில ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன். தனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றத விட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இல்ல. அதனால இந்த தெரிஞ்சுக்கணும், நாம நல்லா புரிஞ்சு செயல்படணும். டெக்னிக்கலா அதுல ஃப்ளா வரக்கூடாதுன்றது தான் ஒர்க் பண்ணணும். லெட் மீ கம் பேக் டூ சப்ஜெக்ட். இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, அந்த கால்குலேட்டர், எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறத பத்தி நானு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் அக்ரிலிக் அத விட முக்கியம். ஸோ இந்த பைண்டர் அது எவ்வளோ இருக்கணுமோ, அது கண்டிப்பா இருந்து தான் ஆகணும். அதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பர்சன்ட்ன்னு சொல்றோம். வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நானு இன்ஜினியர்ஸுக்கும், கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும், கெமிஸ்ட்டுக்கும் நெறைய சொல்லி தந்திருக்கேன். அதுல சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? வெட்டிங் ஆக்ஷன்னா என்ன? டிஸ்பர்ஷன் ஏன் போடுறோம்? உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டாஃப் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்தாங்களா? அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு வந்து சமூகம் வந்து ஐடில ஏன் வந்து இவ்வளோ தூரம் பிரபல்யமாவும், ஹை சேலரியும் குடுக்குறாங்கன்னாக்கா, அவங்க ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டியும் புரிஞ்சுட்டு தான் வராங்க. ஆனா நம்மளுடைய டெக்னிக்கல் பீப்பிள் என்ன இருக்கோ அத அப்படியே போட்டு கலந்து என்னமோ ஒரு பிரியாணி பண்ற மாரி குடுத்துட்டு இருக்கிறதுனால தான் வர வில்லங்கம். அதனால ஒரு பொருள் இருக்கு அப்டின்னா, ஏன் யூஸ் பண்றோம்? எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏன்னா சயன்ஸும், இன்ஜினியரிங்கும் பூந்து விளையாடணும். அது டெக்னாலஜியா மாறுறப்போ சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சயன்ஸ்ன்றது பிரின்சிபிள் என்னன்னு புரியாமலேயே நம்ம வந்து இன்ஜினியரிங்ல நுழைஞ்சு டெக்னாலஜி வழியா வெளில வந்துட்டு இருக்கோம். அது தப்பு. அடுத்தது அதனால என்னுடைய லெக்சர்ஸ்ல ஈவன் அது வந்து அ ப்ராபப்ளி இந்த நீட்டு அப்புறமேட்டு ஜேஇஇ இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங் ஆஸ்பைரன்ட்ஸ்க்காக கூட நானு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ற ஒரு கான்செப்ட்லாம் பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்கேன். அதெல்லாம் பொதுவெளியில நானு YouTubeலயே போட்டிருக்கேன். ஸோ அந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஏரியா. அது வந்ததுன்னா, அது சின்ன கிளாஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஈவன் டெக்னிக்கல் பீப்பிள் நமக்கு கன்சர்ன்டான ஒரு விஷயம் வந்ததுன்னா, கண்டிப்பா அத படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதனால அதுல அந்த வெட்டபிலிட்டின்றத பத்தி சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி எப்படியெல்லாம் இன்கிரீஸ் ஆகுது, ரெட்யூஸ் ஆகுது. அ பவுடரோட அந்த சேஞ்ச் ஆவறதுனால, சைஸ் சேஞ்ச் ஆவறதுனால, லிக்விடோட விஸ்காசிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் மாறுறப்ப எப்படியெல்லாம் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் துல்லியமா நான் வந்து கால்குலேட் பண்ணி குடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு அடுத்தது திக்னர். திக்னர்ன்றது ஒரு ரியாலஜி மாடிஃபையர் தான். அதாவது அ ஒரு திக்ன ஒரு பாடியிங் வேணும். பெயிண்ட்னா ஒரு பாடியிங் ஒரு பட்டறை கன்சிஸ்டன்சி அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ, அப்ப அந்த பாடியிங் வேணும். செட்டிலிங் ஆகாதபடிக்கு அது தடுக்கும். அதனால இந்த திக்னர்ன்றது அவசியமான ஒரு அடிட்டிவ். அது இல்லாமலே பண்ணலாமா சார்? பண்ணலாம். பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த இது இல்லன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது அடிட்டிவ். அடிட்டிவ்னா இந்த இடத்துல நானு ஜெனரலைஸ்டா கொண்டு வந்திருக்கேன். இதுல அடிட்டிவ்ஸ்னா அக்ரிலிக் எமல்ஷன் பிரைமர பொறுத்தவரையிலும் ஆன்டி ஃபோமிங்
அதுக்கப்புறம் தட் இஸ் மைக்ரோபியலா, அதாவது ஆன்டி மைக்ரோபியலா, டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா, அதுக்கப்புறம் சில ஆ ஸ்மெல்லுக்காக ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டா, இதெல்லாம் சேர்த்து ஒரு அடிட்டிவ் அப்படின்னு நானு அத ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இந்த டு த பாயிண்ட் சொல்லணும்னா, இதுல ஜெனரலைஸ்டா நீங்க சொல்லதான் சொல்லலாம். இல்லாட்டினா பர்ட்டிகுலர் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் போடுறீங்க அப்படின்றத பார்த்து ஃபங்ஷனாலிட்டிய புரிஞ்சு, அதுக்கப்புறம் குவான்டிட்டிய அதுல கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டு பெர்சன்டேஜ விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிடும். அப்புறம் பிரைஸ் இந்த பிரைஸ்ன்னு சொல்றப்ப ரா மெட்டீரியல் பிரைஸ் அதாவது ஜிஎஸ்டி இல்லாம உங்களுடைய ரா மெட்டீரியல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பர் கேஜி இங்க இண்டிகேட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த 2த்தையும் 1 அண்ட் 2 நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெயிட்டும், காஸ்ட்டும் பெர்சன்டேஜ்ல இது வந்துரும். காஸ்ட் இங்க வந்துரும். அப்புறம் இத பேஸ் பண்ணி இங்க சைட்ல ஒண்ணு குடுத்துருக்கேன். இதுல டோட்டல் மாஸ் என்ன பண்ணீங்க? டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது வெயிட்ல? அதே மாரி வால்யூம் ஏன்னா எஸ்ஜி நீங்க தான் ஃபில் அப் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிகரிட்டி எவ்வளோன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி வால்யூம் பெர் லிட்டர் வந்துரும். அப்புறமேட்டு காஸ்ட் பெர் கேஜி, காஸ்ட் பெர் லிட்டர் எல்லாமே இங்க குடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டரா இருக்கணும். நான் பல அ ஐ மீன் பாஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த பெயிண்ட் டெக்னிக்கல் பாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எவரி டைம் அவங்க வந்து கால்குலேட்டர் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில விஷயத்தெல்லாம் நாம வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி கிரியேட் பண்ணி, அத குயிக்கா கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ, அதனால தான் உங்களுக்கு இந்த மாரியான ஒரு ஆன்லைன் கால்குலேட்டர் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்ப இதுல நீங்க வேணுங்கிற நம்பர் ஆஃப் ரோஸ ஆட் பண்ணிக்கலாம். ரோ ஆட் பண்ணா ரோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டயர் கால்குலேஷன மறுபடியும் ரீசெட் பண்ணணுமா, ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்ட்டிகுலர் இத டெலீட் பண்ணணுமா, டெலீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லா என்டர் பண்ண பிரைஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம், இத அப்படியே எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி. சிஎஸ்வி அப்படின்னாக்கா தட் இஸ் இந்த எக்ஸெல் ஷீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபைல அத அப்படியே எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் இது மாரி பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் இதே காலம் டீட்டெயில்ஸ் உள்ள ஃபார்முலாவ ரீஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஏற்கனவே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல லோக்கல் சிஸ்டத்துல, அத வந்து மறுபடியும் இதுல இம்போர்ட் பண்ணி மறுபடியும் ரீபாப்புலேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு கால்குலேட்டர். நான் ரொம்ப மண்டைய கொடைஞ்சு கிடஞ்சு வித் ஆல் தீஸ் புரோகிராம்ஸ் அதெல்லாம் போட்டு என்னுடைய ஐடி ஸ்டாஃப் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் உங்கள்ட்டருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் அப்டின்னா, இந்த பிரைமர் நீங்க இப்ப இது வந்து அக்ரிலிக் எமல்ஷன் பிரைமருக்காகன்னு டிசைன் பண்றது. பட் இத வந்து எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். எந்த பெயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த மெட்டல் ப்ரீ ட்ரீட்மென்ட் கெமிக்கல்ஸ், டீரஸ்டிங், பாஸ்பேட்டிங் எந்த கெமிக்கலுக்குமே இந்த காஸ்டிங் கால்குலேட்டர யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு காமனான டெம்ப்ளேட் தான். சரியா? ஸோ அதனால இது எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு உங்க ஃபார்முலாவ ரீவேலிடேஷன் பண்ணணும்னா, இதுலேருந்து நீங்க இன்புட் குடுத்துட்டு எனக்கு சிஎஸ்வி அனுப்பிச்சீங்கன்னா, ஐ ஹேவ் மை ஓன் ஃபார்முலேஷன் மாஸ்டர். அது எப்படி இருக்கும்னாக்கா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ குடுத்தா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றீங்க. அதனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல அது தனியா வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து என்னென்ன கால்குலேட் பண்ணணும்னாக்கா, என்னென்ன ஃபீசிபிலிட்டி இருக்கு, இந்த மாரி ஃபார்முலா போட்டா என்ன டிஃபெக்ட் வரும், அப்படிங்கிறது தான் சொல்லும். இது வந்து காஸ்டிங்னா அது வந்து பியூர்லி டெக்னிக்கல். ஸோ அத நான் ரீவேலிடேஷன் பண்ணி குடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலேட்டர நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பண்ணிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்க அனுப்புங்க. தேங்க் யூ வெரி மச்.